டிஎன்பிஎஸ்சி நடத்திய அரசு உதவி வழக்கறிஞர் பணிக்கான முதல்நிலை தேர்வில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதால் மறுதேர்வு நடத்த வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு உதவி வழக்கறிஞர் பணியில் காலியாக உள்ள 51 காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக டிஎன்பிஎஸ்சி சார்பில் முதல்நிலை தேர்வு நேற்று நடைபெற்றது. தேர்வுகள் நடந்த பல மையங்களில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வழக்கறிஞர்கள் தேர்வு எழுத முடியாத சூழல் ஏற்பட்டதாகவும், முறைப்படி விண்ணப்பித்த பல வழக்கறிஞர்களின் பெயர்கள் தேர்வு மையங்களில் விடுபட்டிருப்பதாகவும் தெரிகிறது. வழக்கறிஞர்களுக்கான தேர்வு ஏற்பாடுகளையே முறையாக மேற்கொள்ளவில்லை என்றால், தேர்வாணையம் நடத்தும் இதர தேர்வுகளை நம்பி அரசு பணிக்கான தேர்வுகள் எழுத காத்திருக்கும் பல லட்சம் இளைஞர்களின் நிலை என்ன என கேள்வி எழுப்பினார். மேலும் அரசு பணிக்கான தேர்வுகளை இத்தனை அலட்சிய போக்கில் கையாளும் திமுக அரசினை வன்மையாக கண்டிப்பதாகவும் கூறிய அவர், நேற்று நடைபெற்ற தேர்வை ரத்து செய்துவிட்டு மீண்டும் முறையான மறுதேர்வு நடத்த வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். கோவில்பட்டியில் சிறுவன் உயிரிழந்த விவகாரத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். கோவில்பட்டி காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த 5ஆம் வகுப்பு மாணவன் கடந்த 9ஆம் தேதி மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் 10க்கும் மேற்பட்ட தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதைத் தொடர்ந்து சிறுவனின் எதிர் வீட்டில் வசித்து வரும் கருப்பசாமி என்ற ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்தினருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். தப்பு செய்யறவங்க தான் தண்டனை அனுப்பிக்கணும். தவறு செய்யாதவங்களும் அடைச்சேனே நாளைக்கு எங்க உசுருக்கு ஆபத்து. நாளைக்கு இன்னும் நாங்க குடும்பத்தோட எங்களுக்கு இருக்கும் கோயில்பட்டில வாழணும். நாளைக்கு சரியான நபரை தான் கைது பண்றாங்க. இல்லாட்டி தப்பான நபர்ல கைது பண்ணா அது விடவே மாட்டோம். நம்ம கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கோமா. நான் விரைவில் கோவில் உங்களை நேரில் சந்திக்கிறேன். உடம்பு பார்த்துக்கேன். சரிங்க.